உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் பரமசிவன் பாத்திமா என்கிற திரைப்படம் குறித்து பேச போகிறோம். இந்த திரைப்படத்தை எசக்கி கார்வண்ணன் அவர்கள் இயக்கி தயாரித்திருக்கிறார். திரைப்படத்தில் நடிகர் விமல், சாயாதேவி, அண்ணன் MS பாஸ்கர் அவர்கள், காதல் சுகுமார், கூல் சுரேஷ், மகேந்திரன், கலைசேகரன், ஒளிப்பதிவாளர் M சுகுமார் போன்றவர்களெல்லாம் அதில் நடித்திருக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து படத்தின் இயக்குனர் எசக்கி கார்வண்ணன் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். படத்தினுடைய இசையை தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் செய்திருக்கிறார். படத்தின் ஒளிப்பதிவாளர் M சுகுமார் அவர்கள், படத்தினுடைய படத்தொகுப்பை புவன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இசை, ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, இயக்கம் இது எல்லாமே சிறப்புற அமைந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக பரமசிவன் பாத்திமா படம் அமைந்திருக்கிறது. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இது 2 கிராமங்களுக்கிடையே நடக்கிற மோதல் குறித்த திரைப்படம். சுப்பிரமணியபுரம் அப்படின்னு ஒரு கிராமம், யோகோபுரம் அப்படின்னு ஒரு கிராமம். இந்த யோகோபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சுப்பிரமணியபுரத்தில் இருந்து மதம் மாறி வந்தவர்கள். அதாவது இவர்களுக்கான மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அங்காளி, பங்காளி எல்லாம் சுப்பிரமணியபுரத்தில் இருப்பார்கள். இவர்களுக்கான உறவினர்கள் எல்லாம் யோகோபுரத்தில் இருப்பார்கள். ஆனால் மதங்கள் வேறு வேறு. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அத்தை மகனுக்கும் மாமன் மகளுக்குமான ஒரு காதல். அதாவது பெண் யோகோபுரத்தில் இருக்கிறார், பையன் சுப்பிரமணியபுரத்தில் இருக்கிறான். ரெண்டுமே இரத்த உறவுகள் தான். ஒரு காலத்தில் அவர்களை ரெண்டாக பிரித்தது மதம் தான் பிரித்திருக்கிறது. இந்த இருவரையும் இந்த மதத்தை முன்வைத்து இந்த காதலை சேர விட்டார்களா இல்லையா, என்ன நடந்துச்சு அந்த கிராமத்தில் அப்படிங்கிறது கதையாக இருக்கு. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறி சென்றவர்கள் தங்கள் சென்ற அந்த நோக்கம் நிறைவேறி வயதாகி குழந்தைகள் எல்லாம் வந்த பிறகு அவர்களுக்கு ஒரு ஏக்கம் ஏற்படுகிறது. நாம் தாய் மதத்தில் இருந்து வந்தது தவறோ, நம்முடைய தனிப்பட்ட விருப்பத்திற்காக அந்த மதத்திலிருந்து வந்து விட்டோமோ என்கிற உணர்வு அவர்களுக்கு ஏற்படுவதாக இருக்கு. அதனால் அவர் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் அண்ணன் இயக்குனர் மனோஜ்குமார் அவர்கள் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிறார். அதாவது கதாநாயகியின் தந்தை மதம் மாறி வந்தவர். தனக்கு வேலை கிடைக்கிறது என்பதற்காக மதம் மாறி வந்து நல்லா சம்பாரித்து செட்டில் ஆகி குழந்தை பிள்ளை குட்டிகளோடு வாழ்ந்துட்டு இருக்க அவருக்கு ஒரு காலத்தில் ஊரில் அவருடைய குலதெய்வமாக இருந்த சாமி அவர் மேலே ஆடுது. இது இப்போ அவர் சார்ந்திருக்கக்கூடிய கிறித்துவ மதத்துக்கு எதிராக இருக்குது. அவர் அருவாளை கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி அவர் சாமியை ஆடுகிற போது அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் பதட்டம் அடைகிறார்கள். நான் தவறாக மதம் மாறி வந்து விட்டேனோ என்கிற உணர்வு அவருக்கு ஏற்படுது. இதை மையமாக வச்சு தான் இந்த படத்தினுடைய கதையை பின்னியிருக்கிறார்கள். அதாவது தமிழ்ச்செல்வி என்கிற பெண் தன்னுடைய சின்ன குழந்தைக்கு பாத்திமா என்று பெயர் மாற்றி கொண்டு வந்த மனோஜ்குமார், அந்த பெண் வளர்ந்து இன்னைக்கு பெரியாளாகி டீச்சராக இருக்கா. பரமசிவன் என்கிற தன்னுடைய சகோதரியினுடைய மகன், அவன் வளர்ந்து படித்து பெரியாளாக இருக்கு, இன்னைக்கு டீச்சராக இருக்கான். அவர்கள் 2 பேரும் இணைந்து வாழ்வதற்கு மதம் தடையாக இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கதை. இதனுடைய பின் விளைவுகள் என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் திரைப்படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஒரு மதத்தில் இருந்து ஏதோ பல காரணங்களுக்காக இன்னொரு மதத்தை தழுவி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்ட பலர் திரும்ப தங்கள் உண்மையான மதத்துக்கு வர்றது அப்படிங்கிறது வரலாற்றில் பல இடங்களில் நடந்து இருக்கிறது. இது ஒன்றும் புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு பிர்சா முண்டா, இவர் ஒரு பழங்குடியின மக்களினுடைய தலைவர். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அந்த பிர்சா முண்டா
பழங்குடியின மக்களால் கடவுளாக கருதப்பட்டவர், இயேசுநாதர் போல கருதப்பட்ட ஒருத்தர். அவர் ஜெர்மன் மிஷன் பள்ளியில் படிக்கணுங்கிறதுக்காகவே கிறித்துவ மதத்தை தழுவி போய் படித்தார். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவர் அறிவும் ஆற்றலும் பெற்று வளர்ந்து வருகிற போது அவர் தங்களுடைய பழங்குடியினர் மத நம்பிக்கைகளை மீட்டெடுக்கணும், நம்முடைய அடையாளத்தில் இருந்து நாம் வெளியில் போய் வெள்ளக்காரங்க அடையாளத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரே ஒரு மதத்தை ஆரம்பித்தார். பிரிஷாயத் அப்படின்னு ஒரு மதத்தை ஆரம்பித்தார். இப்படியாக மதம் என்பது மாறிக்கொள்ளக்கூடியது. அதான் கேள்வி கேட்டாங்க, மதம் பெரிதா சாதி பெரிதா அப்படின்னு கேட்டால் சாதி தான் பெருசு அப்படின்னு நம்முடைய மூத்தவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. இன்றைக்கு நான் இந்துவாக இருப்பவன் நாளைக்கு நான் இஸ்லாமியராக மாறிக்கொள்ளலாம். ஒரு இஸ்லாமியராக இருக்கிற ஒருத்தர் நாளைக்கே அவர் கிறித்துவராக மாறிக்கொள்ளலாம். ஆக மதம் தங்களுடைய விருப்பப்படி மாறிக்கொள்ளக்கூடியது. ஆனால் சாதி மாறவே முடியாது. தாயின் வயிற்றில் ஒரு செல்லா இருக்கிற போது அது உன்னுடைய அனுமதி இல்லாமல் உன் மீது திணிக்கப்படுகிற ஒரு ஜனநாயகமற்ற செயல் தான் சாதி. உன்னை கேட்காம அது உனக்கு ஒரு சாதி வந்துடும், அதை நீ மாற்றவே முடியாது. ஆக சாதிய அடையாளம் தான் பெரியது என்று சொல்லுவார்கள். அப்போ மதம் மாறிக்கக்கூடியது தான். அப்படி மதம் மாறி போனவர்கள் தங்களுடைய பழைய மத நம்பிக்கைகளை இன்னும் இழக்காம நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கிற கடவுள்களை இன்னமும் இந்து மதம் முழுதாக ஆக்கிரமிக்க முடியாமல் இருக்குது. அதுக்கு ரெண்டு விஷயம் காரணம். ஒன்று பலியிடுதல், இன்னொன்று சாமி ஆடுறது. இந்த படத்தில் மதமாறி கிறித்துவனாக வந்த மனோஜ்குமார் கதாபாத்திரம் தன்னுடைய குலதெய்வத்தை நினைத்து சாமி ஆடுது. அப்போ சாமி ஆடுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை பல்வேறு ஆய்வாளர்கள் வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு 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 மனநோய், நரம்பியல் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதை விரும்பி சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள், கவனிக்கப்படாமல் இருப்பவர்கள் விரும்பி ஏற்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு மின்சாரம், அந்த மின்சாரத்தை இசை தாக்கி உயிர்ப்பிக்கும் போது எல்லா மனிதர்களுமே, அதுக்கு சின்ன குழந்தைய உதாரணமாக சொல்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு அதுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் ஒரு இசை அடிச்சிங்கன்னு வைங்களேன், அது தன்னை அறியாமல் ஆடும். இதுதான் சாமி ஆட்டம். இது இயல்பாகவே நமக்குள்ளே இருக்குது. ஒரு பம்பை எடுத்து ஊதுகிற போது, ஒரு பம்பை அடித்து முழக்கிற போது அந்த அந்த இசை கோர்ப்பு அவர்களை எழுந்து ஆட வைத்து விடும் அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ சாமி ஆட்டம் என்பது பரம்பரையாக தமிழர்களுடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்திருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக செயல்பாடாக அந்த செயல்பாடு இருக்குது. அதுதான் அவருக்கு உருவாகி இருக்கு. இந்த சாமி ஆடுகிறவர்கள் குறி சொல்லுவாங்க. தங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிக்கலை, தங்கள் மனதில் இருக்கிற எண்ணங்களை அவர்கள் கடவுளினுடைய வார்த்தையாக மக்களுக்கு சொல்லுவாங்க. அப்படித்தான் இந்த மனோஜ்குமார் கதாபாத்திரம் நான் தவறு செய்து விட்டேன் அப்படிங்கிறத உணர்ந்து இருப்பதாக இந்த படத்தில் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் கிறித்துவ மதத்தினர் சொல்லுவது போல அந்த ட்ரெய்லரில் சொல்லியிருக்கிறது மாதிரி எந்த ஒரு சிக்கலையும் இது ஏற்படுத்தலை. ஆனால் ஒரு விஷயம் ஏற்படுத்துது. அதை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் படத்தின் இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்களை அழைத்து அந்த காட்சியை நீக்கிவிடும்படி அவர் சொல்லியிருக்கார். படத்தில் எந்த பயனும் இல்லாமல் படத்தில் ஒட்டாமல் ஒரு காட்சி இருக்குது. அந்த காட்சியை தான் இந்த கிறித்துவ அமைப்புகள் எல்லாம், குறிப்பாக சிறுபான்மை மக்கள் நல கட்சியினுடைய தலைவர் பேராயர் சாம் இயேசுதாஸ் அவர்கள் அதைத்தான் குறிப்பிட்டார். ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் துண்டு சீட்டு கொடுப்பார். அந்த துண்டு சீட்டை வாங்கிக்கிட்டு கதாநாயகன், நீங்கள் இன்றைக்கும் துண்டு சீட்டை கொடுக்குறத நிறுத்தலையா? நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்திலேருந்து துண்டு சீட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, முட்டாய் கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதை விமர்சித்து பேசியிருப்பார். இந்த மத பரப்புதலை விமர்சித்து பேசியிருப்பார். அந்த காட்சி படத்துக்கு எந்த வகையிலையும் ஒட்டலை. அந்த படத்தினுடைய அடுத்த நகர்வுக்கு அது உதவலை. அந்த காட்சியை நீக்கிவிடும்படி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இசக்கி கார்வண்ணன் அவர்களை அழைத்து
சொல்லியிருக்கிறார், அறிவுறுத்தி இருக்கிறார். தம்பி, அந்த காட்சி நமக்கு படத்துக்கு தேவையில்லை, அதை வந்து நீக்கிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால பரமசிவன் பாத்திமா என்கிற இந்த திரைப்படம், இந்த திரைப்படத்தில் இஸ்லாமிய கதாபாத்திரங்கள் இருக்கு, கிறித்துவ கதாபாத்திரங்கள் இருக்கு, இந்து கதாபாத்திரங்கள் இருக்கு. இப்படி தன்னுடைய கிராமத்தில் நடந்த பல உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து எசக்கி கார்வண்ணன் அவர்கள் ஒரு தெல்லிய நீரோடை மாதிரி ஒரு திரைக்கதையை வடிவமைத்து சொந்தமாக அவரே தயாரித்து நடித்து இயக்கி இருக்கிறார். இந்த படம் வந்து எந்த மதத்தினரையும் தாக்கும் படம் அல்ல, இது மத உணர்வு கொண்ட படம் அல்ல, இது மனிதநேயம் கொண்ட படம். மனிதர்கள் மத உணர்வை முன்வைத்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது, அழித்து கொள்வதை இந்த படம் எதிர்க்கிறது. மத உணர்வுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் சில உண்மைகளை வந்து சொல்லுது. நாங்கள் வந்து ஒரு காலத்தில் சர்ச்சு கட்டிட்டு இருந்தோம், அந்த சர்ச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு கும்பல் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சர்ச்சுக்குள்ளே கொண்டாந்து மாரியம்மா சிலையை வைத்து விட்டார்கள். அப்போ நாங்கள் அந்த மாரியம்மாவை தூக்கி வெளியில் வீச முடியாமல், வீசினா பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாரியவே நாங்கள் மேரியாக வணங்க தொடங்கி விட்டோம் அப்படின்னு ஒரு டயலாக் வரும். இப்போ நமக்கு அந்த கேள்வி என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன் வந்து மேரியம்மன் ஆயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மேரியம்மன் வந்து மாரியம்மன்னா என்ன? அது கிடையாது. அது இங்கே இருக்கக்கூடியவர்கள், இந்த மதத்தை வெறுப்பவர்கள், ஏற்க மறுப்பவர்கள், இதை வந்து இதுக்கு எதிராக ஏதாவது வேலை செய்யணும்னு செஞ்சுருப்பாங்க. அவர்கள் சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்கள், இவர்களை எதிர்க்க முடியாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் உண்மையாக மதமாற்றம் இங்கே எதுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். துண்டு சீட்டு கொடுத்ததுனால இங்கே மதமாற்றம் நடக்கலை. சாக்லேட் கொடுத்து யாரையும் ஏமாற்றி இங்கே மதமாற்றம் நடத்தலை. எசக்கி கார்வண்ணன் அவர்களுடைய திரைப்படம் இந்த பரமசிவன் பாத்திமா படத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல சில வேலைக்கு வேலை வாங்கி தருவாங்க அப்படிங்கிறதுக்காக மதமாற்றம் எதுவும் நடக்கலை. மதமாற்றம் இங்கு நடந்ததுக்கு, இந்த நிலப்பரப்பில் இருந்த மக்கள் இஸ்லாமியர்களாக மாறியதற்கு, கிறிஸ்தவர்களாக மாறியதற்கு, சீக்கியர்களாக மாறியதற்கு இந்து மதம்தான் காரணம். அதை நம்ம வந்து அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். மனிதர்களை கூறு போட்டு தலையிலிருந்து பிறந்தவன் பிராமின், சோல்களிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், வயிற்றிலிருந்து பிறந்தவன் வைசியன், பாதங்களிலிருந்து பிறந்தவன் சூத்திரன்னு பிரித்து, உன்னை பார்த்தால் தீட்டு, உன்னை தொட்டால் தீட்டு என்று மனிதர்களை கூறு போட்டு பிரித்து வைத்து அவமானப்படுத்தி, அவர்கள் படிக்கக்கூடாது, அவர்கள் நல்ல உடை உடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களை இழிவு செஞ்சதுனால தான் அந்த மக்கள் தங்களை ஆற தழுவி அன்பு செலுத்தி, நீ கோயிலுக்குள்ள வரலாம், நீ கருவறையில் இருக்கக்கூடிய சாமியை தொட்டு நீ வணங்கலாம் அப்படிங்கிற உரிமையை ஒரு மதம் கொடுக்கிற போது அந்த மதத்துக்கு அவர்கள் சென்றார்கள். யாரெல்லாம் சாதியத்தால் ஒடுக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் சாதிய நெருக்கடியில் அவமானப்படுத்தப்பட்டார்களோ, யாரெல்லாம் இந்து மதம் மனிதர்களாக மதிக்காமல் அசிங்கப்படுத்தியதோ, அவர்களை தாழ்த்தப்பட்டவர்கள், அவர்களை பார்த்தால் தீட்டு, அவர்களை தொட்டால் தீட்டு என்று யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருந்ததோ அவர்களெல்லாம் கிறித்துவ மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் மாறி சென்று தங்கள் உரிமையை நிலைநாட்டினார்கள். ஐயா ஈவேரா அவர்கள் கூட சொன்னார், 9 மணிக்கு நீ ஒரு இந்துவாக இழிமகனாக நீ இருக்கிறாய் என்றால், நீ 9:05க்கு இஸ்லாமியனாக மாறினால் உன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டுவிடும். உன்னை பார்க்கிறவன் என்ன பாய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பான் அப்படின்னு சொன்னதாக நாம் அறிகிறோம். ஆகவே இங்கு மதமாற்றம் என்பது சாக்லேட்டுக்காக யாரும் மதம் மாறல. இங்க மதமாற்றம் என்பது வெறுமனே பிரெயின் வாஷ் பண்ணி யாரையும் ஏமாத்தி மதம் மாறல. இங்க மதமாற்றம் என்பது இந்து மதம் கொடுக்க மறுத்த உரிமைகளை இன்னொரு மதம் கொடுக்கின்ற போது இந்த மனிதர்கள் கல்வி கற்க வேண்டும், இந்த மனிதர்கள் நாகரிகமாக உடை உடுத்த வேண்டும், இந்த மனிதர்கள் சுதந்திரமாக கோவிலுக்குள் சென்று வழிபட வேண்டும் என்பதற்காக அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு அவர்கள் மதம் மாறினார்கள். இதுதான் உண்மை. இந்த உண்மைகளை பரமசிவன் பாத்திமா பேசவில்லை. அது அவர்கள் அறிந்த அளவுக்கான தெளிவோடு தான் அவங்க பேசியிருக்காங்க. இப்போ எப்படி பிரசா முண்டா அவர்கள்
ஜெர்மனி மிஷன் பள்ளியில் படிக்கணுங்கிறதுக்காக நான் மதம் மாறினேன் என்று சொன்னாரோ அதுபோல இந்த படத்தில் வருகிற கதாபாத்திரங்கள் ஏதோ சில நன்மைகளுக்காக நாங்கள் மதம் மாறினோம் அப்படிங்கிறது மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதில் ஒரு சாமியார் ஒருத்தர் வருவார். இந்து அடையாளங்களை தூக்கி சுமந்திருக்கிற ஒரு சாமியார் ஒருத்தர் வருவார். அவர் தன்னை சிவபக்தன் அப்படின்னுவார். சிவன், நான் சிவனின் பிள்ளைடா, சிவ சாம்பவன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப இந்த 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 இயக்குனர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியபுரத்து மக்களை ஏதேனும் ஒரு குறியீட்டின் கீழே அவர்கள் சாம்பவர்கள் என்று சொல்ல வர்றாரா? இந்த சாம்பவர்கள் தான் மதம் மாறி இந்த பக்கம் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது மாதிரி எதையோ ஒன்று சொல்ல வர்றாரோ அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. இது இந்த வசனம், நான் சிவனின் பிள்ளை சிவசாம்பவன் என்கிற அந்த வசனம் பல இடங்கள்ல 2-3 இடத்துல வருது. அதனால கிறித்துவ இயக்கங்களும் கிறித்துவ மக்களும் இந்த திரைப்படம் தங்களுக்கு எதிரான திரைப்படம் என்று நினைக்கிறதற்கு அவசியமில்லை. இந்த திரைப்படத்தை நீங்கள் திரைப்படமாக திரையரங்கில் சென்று நீங்கள் பார்க்கலாம். நான் பேசிய அளவில் மதிப்புக்குரிய தம்பி எசக்கி கார்வண்ணன் அவர்கள் எந்த மதத்தையும் இழிவு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர் போல் எனக்கு தெரியவில்லை. ஆகவே பரமசிவன் பாத்திமா மதவாத படம் அல்ல, மனிதம் பேசுகிற திரைப்படம். நன்றி, வணக்கம்.